என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாவீரனின் விசித்திர பாவை நாவல் பகுதி 14. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். தங்கள் அறைக்குள் ஓய்வாக இருந்த தாத்தா வீட்டார் வெளியே யாரோ சத்தமாக கத்தி சண்டை போடுவது போன்றும் அழும் குரலும் கேட்டு எழுந்து வாசலுக்கு ஓடி வந்தனர். பாலு சந்திரனும் பதறி அடித்துக் கொண்டு வாசலுக்கு வர கோயில் பூசாரி தனுஷின் பாதத்தில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார். என்னுடைய மகளை கொன்னவளை காப்பாத்திட்டு நான் நியாயத்தை மட்டும்தான் செஞ்சேன்னு சொல்லுறியே, இதுதான் உன்னுடைய நியாயமா? இதுதான் நீ எனக்கும் என்னுடைய பொண்ணுக்கும் காட்டுற நீதியா? இத கேட்க இந்த ஊர்ல யாருமே இல்லையா? இத்தனை நாள் அடுத்தவன் கதரும் போது அந்த ஆருத்ராவுக்கு பறிஞ்சு பேசின என்னுடைய கண் முன்னாடியே என் பொண்ணு அவ இழுத்துட்டு மின்னலா ஓடி மறைஞ்சாளே, என் கண்ணால நான் அதை பார்த்தேனே, அது பொய்யா? அடுத்தவன் அழும்போது நான் ஆருத்ராவுக்கு பறிஞ்சு பேசினதாலதான் உண்மைய நீயே கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு அந்த ஆண்டவன் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டானா? பூசாரி வாய் விட்டு அழ அவர் அருகில் எந்த பதற்றமும் இல்லாமல் நிதானமாக முழங்காலிட்டு அமர்ந்த தனுஷ், நீங்க சொன்னது எவ்வளவு பெரிய உண்மைன்னு உங்களுக்கு தெரியுமா என்றான். அழுது கொண்டிருந்தவர் அழுகையை நிறுத்திவிட்டு தலையை உயர்த்தி தனுஷை பார்த்தார். இந்த ஊரே திரண்டு வந்து ஆருத்ராவை பழிக்கும் போதும் தண்டிக்க துணியும் போதும் நீங்களும் உங்க பொண்ணும் மட்டும்தான் ஆருத்ராவுக்கு ஆதரவா பேசுனீங்க. அத நீங்களே சொன்னீங்க. அதனாலதான் இனிமே உங்கன்னா அவளுக்கு ஆதரவா உயரக்கூடாதுன்னு யாரோ நினைச்சதாலதான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதி வந்திருக்கு. ஏதோ புரிந்தவராக தனுஷை ஆழமாக பார்த்தவர், எனக்கு இப்பவும் குழப்பமா தான் இருக்கு. ஆனா நான் என் கண்ணால பார்த்தேனே, ஆருத்ரா என் பொண்ணை இழுத்துட்டு போனதை நான் என் கண்ணால பார்த்தேனே. இதை விட பெரிய சாட்சி எனக்கு என்ன வேணும்? அது சாட்சி இல்ல, சூழ்ச்சி. நடந்ததை நீங்களே மனத்திரையில ஓட விட்டு பாருங்க. வந்தது ஆருத்ரா இல்லன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி ஏதாவது ஒரு தடயம் உங்களுக்கு கண்டிப்பா கடவுள் விட்டுட்டு போயிருப்பாரு. யோசிச்சு பாருங்க. தனுஷ் கூற பூசாரி நடந்ததை கண்முன் கொண்டு வந்து ஒவ்வொரு காட்சியாக அலசி ஆராய ஆரம்பித்த போது அவர் விழிகளில் ஒரு சந்தேகத்தின் நிழலாட்டத்தை கண்டான். ஏதாவது தடயம் கிடைச்சதாயா? ஆம் என்று தலை அசைத்தவர், ஆருத்ரா உடம்பெல்லாம் புண்ணா இருந்தாலும் அவளுடைய வலது கையில ஒரு நாள் என்னுடைய மக மருதாணி வச்சு விட்டா. ஆசையா ஓம்னு எழுதிதான் மருதாணி வச்சு விட்டா. அந்த இடம் மட்டும் புண்ணெல்லாம் ஆறி போய் மருதாணி செவந்து 2 வருஷமா மாயாம அப்படியே இருந்தது. அதை எப்பவும் பேச்சுக்கு காட்டி, உன்னுடைய பாசத்தோட ஆழத்தை பாத்தியா, உன்னுடைய பக்தியோட ஆழத்தை பாத்தியா, நீ ஆசையா பாசமா பக்தியா என் கையில வச்சு விட்ட இந்த மருதாணி இப்பவும் அழியாம அப்படியே இருக்கு பாத்தியான்னு ஆருத்ரா சொல்லுவா. இது ஒரு அதிசயம்னு நானே அதை பார்த்து வியந்து போய் சொல்லி இருக்கேன். எனக்கு இப்ப நினைவு வருது, ஆருத்ரா என்னுடைய மகளை பிடிச்சு இழுத்துட்டு ஓட முயலும் போது நான் அவளுடைய தலைமுடியை எட்டி பிடிச்சேன். கோபமா திரும்பி என்ன பார்த்தவ அவளுடைய வலது கைய உயர்த்தி என்ன தள்ளி விடும் போது அந்த மருதாணி சிவப்பு அவளுடைய கையில இருக்கல. அப்ப நான் அதை கவனிக்கல. இப்ப காட்சிகளை மனத்திரையில ஓட விடும் போதுதான் என் கண்ணுக்கு அது தெரியுது. ஆனா இன்னைக்கு காலையில அவளுக்கு தண்டனை கொடுக்க கூட்டிட்டு போகும்போது அவ என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, அவ கைய என்கிட்ட காட்டி, பேச்சு வச்ச மருதாணி சிவப்பு இப்பவும் மாயல, இதுவே நான் பேச்சிய கொல்லலன்னு உங்களுக்கு சொல்லலையா? அவ கைய நீட்டி அதை காட்டும் போது அவ கையில ஓம்ன்ற அந்த சிவப்பு அப்படியேதான் இருந்தது. வந்தது ஆருத்ரா இல்லப்பா, நான் தான் அவளை தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுப்பா. கண்ணீரை துடைத்தவர், ஆனா இதை இப்படியே எப்படி விட முடியும்? உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டிச்சாதானே என்னுடைய பேச்சு ஆத்மா சாந்தி அடையும். ஐயா, நீங்க இப்ப உண்மையை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். நீங்க ஆருத்ராவுக்கு ஆதரவா இருந்ததாலதான் நீங்க இனிமே அவளுக்கு ஆதரவா பேசக்கூடாதுன்னு தான் உங்க பொண்ணை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க திரும்பவும் ஆருத்ராவுக்கு ஆதரவா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா அது உங்க உயிருக்கு ஆபத்தா முடியும். நீங்க ஆருத்ரா மேல கோபமா இருக்கிற மாதிரியே நடிச்சிட்டு இருங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் எல்லாருக்கும் உண்மையை புரிய வைக்கிறேன். இப்ப நீங்க ஆருத்ரா மேல கோபமா இருக்கிற மாதிரியே நடந்துக்கங்க. சரி தம்பி, அப்படியே நடிக்கிறேன். என்னுடைய உயிரை காப்பாத்திக்க கிடையாது, உண்மையான துரோகிய கண்டுபிடிக்காது உதவும். அதுக்காக மட்டும் நான் ஆருத்ரா மேல கோபமா இருக்கிற மாதிரி நடந்துக்கிறேன். நீங்க சொல்றது உண்மைதான். அது துரோகிய உங்க பக்கம் கொண்டு வரவும் உதவும். நீங்க ஆருத்ரா மேல கோபமா இருக்கிறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கும் போது பேச்சிய கொண்டவங்க
உங்க கூட வந்து சேரக்கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு அது புரியுது. சரிப்பா, நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று கூறிய பூசாரி ஆருத்ராவை சத்தமாக திட்டியபடியே அவரது வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். தனுஷ், நீ எங்கேயாவது போயிட்டா வர? தாத்தா கேட்டார். ஆமா தாத்தா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கோயிலுக்கா? வியப்போடு கேட்டவரின் விழிகளில் சந்தேகமும் எட்டி பார்த்தது. அது அவனுக்கு புரியாமல் இல்லை. ஆனால் இப்போது உண்மைகளை தாத்தாவிடம் கூறிவிட்டால் தங்களது பாதுகாப்பை மனதில் வைத்து தடை நிற்கத்தான் அனைவரும் தயாராவார்கள் என்பதால் ஆம தாத்தா என்று மட்டும் கூறியவன் எனக்கு பசிக்குது என்று கூறி பேச்சை திசை திருப்பினான். வாப்பா, எல்லாம் தயாராதான் இருக்கு. பெரிய அத்தையும் கூற அனைவரும் வந்து உணவை முடித்துக் கொண்டனர். சரி தனுஷ், நீ போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்க தாத்தா கூற, இல்ல தாத்தா, நாங்க ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம். அப்பா அம்மா நாளைக்கு வந்துடுவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா எங்க இஷ்டத்துக்கு சுதந்திரமா இருக்கவே முடியாது. அப்பா 1000 தடைகளை போடுவாரு என்று கூறி பாலுச்சந்திரனோடு புறப்பட்டு விட்டான் தனுஷ். அவன் சென்ற பிறகுதான் அவனோடு துணைக்கு யாரையாவது அனுப்பி இருக்கலாம் என்று தாத்தாவுக்கு தோன்றியது. தனுஷும் பாலுச்சந்திரனும் ஆருத்ரா குடிசைக்கு வந்தனர். குடிசை கதவு வெறுமனே சாத்தப்பட்டிருப்பது பார்த்ததும் தெரிந்தது. தனுஷ் கதவை தள்ளி திறக்க கதவு திறந்து கொண்டது. ஆனால் உள்ளே ஆருத்ரா இல்லை. அப்போதுதான் அவன் விழிகள் திறந்திருக்கும் ஜன்னலை பார்த்தது. அந்த ஜன்னல் வழியாக பின்புற தோட்டமும் அங்கு நின்று கொண்டிருக்கும் ஆருத்ராவும் அவன் கண்ணில் சிக்க, குடிசைக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருக்கு என்று கூறிய தனுஷின் விழிகள் வெளிப்புறமாக தோட்டத்திற்கு செல்லும் வழி ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தது. அப்படி ஒரு வழி ஏதும் இல்லை. குடிசைக்குள் வந்து அதன் வழியாக தான் பின்புறம் இருக்கும் தோட்டத்திற்கு செல்ல முடியும் என்று அவனுக்கு புரிந்தது. அனுமதி இல்லாமல் குடிசைக்குள் செல்வது தவறு அல்லவா? மூவரும் வாசலிலேயே காத்து நின்றாலும் மூவரின் விழிகளும் ஜன்னல் வழியாக தோட்டத்தில் நின்று பழங்களை பறித்து உண்ணும் ஆருத்ரா மீதுதான் இருந்தது. ஏனோ அவர்களது கண்முன் ஆரண்யாதான் வந்து நின்றாள். அவளது தோட்டமும் இப்படித்தானே இருந்தது. ஆனால் அந்த காய்களும் கனிகளும் இயற்கையானவை அல்ல. இது எப்படிப்பட்டதோ என்ற சந்தேகம் மூவரின் மனதிலும் எழாமல் இல்லை. சிறிது நேரத்தில் குடிசைக்கு திரும்பிய ஆருத்ரா வாசலில் நிற்கும் தனுஷ், பாலு, சந்திரன் மூவரையும் கண்டாள். அதுவரை மறைக்காத தன் முகத்தை சட்டென்று சேலையால் மூடிக்கொண்டாள். ஆனால் அந்த நொடி அந்த இடத்தில் பேரழகியான ஒரு துறவியை மூவரின் விழிகளும் தரிசித்தன. ஆம், ஆருத்ரா வரைந்த ஓவியத்தில் இருந்த அதே துறவி. பாலு, சந்திரன் இருவரும் தங்கள் விழிகளை நம்ப மறுத்தனர். ஆனால் 2ஆம் முறை இந்த காட்சியை காண்பதால் தனுஷிடம் எந்த பாவமாற்றமும் இருக்கவில்லை. என்ன வெளியே நின்னுட்டீங்க? நீங்க வருவீங்கன்னு தானே கதவை திறந்து வச்சேன். உள்ள வந்திருக்கலாமே. தோட்டத்தில் இருந்து பழங்களை பறிச்சு கொடுத்திருப்பேனே. அவள் கூறி முடிக்கும் முன், பழங்களா? ஐயோ, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் பாலு கூற வாய்விட்டு சிரித்த ஆருத்ரா, நீங்க சூடுபட்ட பூனைகளா என்று கேட்டாள். புரியல என்றான் தனுஷ். அதற்கு பதில் சொல்லாமல், என்னுடைய தோட்டத்து பழங்கள் எல்லாமே இயற்கையானவைதான், நம்பி சாப்பிடலாம் என்றாள். அப்போ யாருடைய தோட்டத்து பழங்கள் செயற்கையானவை? தனுஷ் கேட்டான். அது எனக்கு எப்படி தெரியும்? பார்த்தவங்களுக்கு தானே தெரியும். சார், இவங்களுக்கு ஆரண்யா பத்தி A to Z எல்லாமே தெரியும். ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. இவங்க மட்டும் வாயை திறந்து உண்மைய சொல்லிட்டாங்கன்னா நம்ம பாதி பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். சந்திரன் கூற, உண்மைதான், ஆனா சொல்லவே கூடாதுன்னு உறுதியால இவ இருக்கா. என்ன பண்றது? என்ன உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க? சத்தமா பேசினா எனக்கும் கேக்குமே. இவன் சொல்றான், உண்மைகளை நீ வாயை திறந்து சொன்னாலே பாதி பிரச்சனை முடிவுக்கு வந்துடுமா. தனுஷ் கூற, இல்ல தனுஷ், அப்பதான் பிரச்சனை ஆரம்பமாகும். நான் அமைதியா இருக்கிறதாலதான் இந்த ஊர் இப்பவும் அமைதியா இருக்கு, இல்லன்னா மயானமாகி இருக்கும். அவள் பேச்சில் ஏதோ ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்று மூவருக்கும் புரிந்தது. சரி, உள்ள வாங்க. தோட்டத்துக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச பழங்களை பறிச்சு சாப்பிடுங்க. வேண்டாம், இன்னொரு நாள் சாப்பிடுறோம், இப்ப நேரம் இல்ல. காட்டுக்கு போக ஒரு குறுக்கு வழி இருக்கு, அது தோட்டத்துலதான் இருக்கு. எப்படி வசதி? அவள் கேட்க, அப்படின்னா சரி என்று கூறிய தனுஷ் முதல் ஆளாக உள்ளே வர பாலு, சந்திரன் பின்னால் வந்தனர். முன்கதவை சாத்தி தாழிட்ட ஆருத்ரா மூவரையும் தோட்டத்திற்கு அழைத்து வந்தாள். தோட்டத்தில் காய்கனிகள் மட்டுமல்ல, அழகான பூக்களும் பூத்து குலுங்கி நிற்கின்றன. அது மட்டுமா, தேன் உண்ண வண்டுகளும் வண்ணத்து பூச்சிகளும் தேனீக்களும் பழங்களை உண்ண பறவைகளும் வந்து அமர்ந்து எழுப்பும் ஓசை ஒரு சங்கீதமாக அந்த இடம் முழுவதும் ஒலிக்கிறது. ஆருத்ரா கூறியது போன்று இவை இயற்கையானவை என்பதை இயற்கையை பறைசாற்றுகிறது.
மூவரும் தங்களை அறியாமல் பழங்களை பறித்து ரசித்து ருசித்தனர். அனைத்து பழங்களும் அவ்வளவு சுவை, மீண்டும் மீண்டும் பறித்து உண்ண தூண்டும் அருமையான சுவை. பாலு சந்திரன் இருவரும் கரும்பு காட்டிற்குள் புகுந்த யானையாகிவிட தனுஷ் ஒன்றிரண்டு பழங்களோடு நிறுத்தி கொண்டதோடு, நேரமாகுது, நாம போணும் என்று கூறி இருவரின் கவனத்தையும் தன் பக்கம் திருப்பினான். அப்போதுதான் தாங்கள் வந்த வேலையை மறந்துவிட்டோம் என்பது அவர்களுக்கு புரிந்தது. ஓகே சார், நம்ம போலாம். இன்னொரு நாள் இந்த தோட்டத்துக்கு வந்து இங்க இருக்கிற மொத்த பழங்களையும் காலி பண்ணிட வேண்டியதுதான் பாலு கூற, சரி சரி இப்ப புறப்படலாமா அவன் கேட்க, புறப்படலாம் என்று அவர்களும் கூற, தனுஷின் விழிகள் ஆருத்ராவை பார்த்தது. போலாம் என்று கூறி அவள் நடக்க மூவரும் அவளோடு நடந்தனர். பகுதி 14 நிறைவடைந்தது. பகுதி 15 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.